ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒருவர் திறமையாக செயல்பட்டு நல்ல செல்வாக்கை பெறுவதை பார்த்து நாம் அவரைப் போன்று பெயர் எடுக்க முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் அவர் என்ன சாதனை செய்துவிட்டார், அந்த வேலை என்னிடம் இருந்தால் இதைவிட சிறப்பாக செய்து காட்டுவேன், அவருக்கு என்ன தெரியும், ஏதோ அதிர்ஷ்டம் அவர் பக்கம் இருக்கிறது என்று அங்காளாய்த்து கொண்டு அவருடைய திறமையை மட்டம் தட்டி விடுவதில் சிலருக்கு அலாதியான பிரியம். இந்த குணம் கொண்டவர்கள் எதையும் சரியாக செய்ய மாட்டார்கள். கடுமையாக உழைத்து திறமையாக செயல்பட தகுதி இருந்தும் வாழ்க்கையில் புறக்கணிக்கப்படுவார்கள். இதனால் தொழில் வளம் குன்றி வாழ்க்கை தரம் சீரழிந்துவிடும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் பிறர் திறமையை மதிக்க வேண்டும். அவர் மட்டும் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு செல்வாக்கை பெறுகிறார். அவருடைய திறமைக்கு நம்முடைய திறமைக்கும் உள்ள வேறுபாடு அறிந்து செயல்பட்டால் நம்மை தேடி 4 பேர் வருவார்கள் என்று தம்முள் எண்ணி தம்முடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். திறமையுடன் கூடிய உழைப்புக்கு என்றுமே வெற்றி உண்டு. மற்றவர்களின் திறமையை மதிக்காமல் தன்னுடைய திறமைக்கு முன்னால் இவரால் என்ன செய்துவிட முடியும் என்கிற ஆணவ போக்கு ஆபத்தை விளைத்து. தொழிலில் திறமை என்பது மிக முக்கியமாகும். திறமை இல்லாமல் மற்றவர் திறமையை குறை கூறுவதில் எந்த பலனும் கிடையாது. தன்னுள் மறைந்து உள்ள திறமையை கண்டு வெளிக்கொணர்ந்து செயலாற்றும் தனித்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு பொருளை நல்ல முறையில் தயாரித்து அதற்கான சன்மானத்தை பெற்றிருப்பார். நாம் அந்த பொருளை பார்த்து அதனைவிட மிக சிறப்பாக தயாரித்து அதைவிட குறைந்த விலைக்கு தரமாக அளிக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். இதில் நமது திறமையும் உழைப்பும் வெளிப்படும். கை நிறைய பணமும் சம்பாதிக்க முடியும். அதை விடுத்து பிறருடைய திறமையை குறை கூறக்கூடாது. அவருடைய திறமையை புகழ்ந்து பேச வேண்டும். அதே சமயம் அதைவிட சிறப்பாக நம்முடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்களின் திறமையை புகழும்போது நம்முடைய மனதில் சந்தோஷம், நம்மீது நல்ல மதிப்பு ஏற்படுகிறது. உணர்ச்சி வசப்பட்டு ஆணவம் கொள்வதால் மனம் சிதறிவிடும். மனம் சிதறாமல் சாந்தமானால் அரிய பெரிய வாரியங்களை சாதிக்க முடியும். மற்றவர்களுடைய ஒத்து போக முடியாது. ஆணவ போக்குடன் நடந்து கொள்பவர் எந்த காலத்திலும் வளர்ச்சியின் எல்லைக்குள் காலடி எடுத்து வைக்க முடியாது. என்னதான் கடுமையாக உழைத்தாலும் நம்மிடம் பண்பும் பணிவும் இல்லை என்றால் கர்வமே உழைப்புக்கு எதிரியாகி விடுகின்றது. பழுத்த மரத்தை நாடிய பறவைகள் வருவது போல பண்பாலும் அன்பாலும் பிறரை கவர வேண்டும். ஆணவ போக்கை அடியோடு அழித்துவிட வேண்டும். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.